உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம், தமிழ் மாதமாகப்பட்ட இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட கிரக அமைப்புகளில் பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக மகர ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் 7 சனியினுடைய பிடியில் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாகவே நீங்கள் பலவிதமான சிரமங்களை சந்திச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் ஒரு புறம் இந்த சிரமங்கள் சந்தித்து பல இழப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வந்தாலும், இந்த சரராசி மகர ராசி எதுலேயுமே ரொம்ப போல்டாக யோசிப்பீங்க. ரொம்ப ஒரு முடிவு எடுத்துறீங்கன்னா அந்த முடிவில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. உங்களை மாதிரி தைரியசாலி யாருமே இல்லைன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நேரத்தில் கூட மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு மனபலம் படைத்தவங்க நீங்கள். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் நினச்ச காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. அவ்வளோ ஸ்பீடாக ஆக்டிவாக வேலை செய்வீங்க. தெய்வ ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம். உங்களால் வளர்ந்தவங்களும் வளர வச்சவங்களும் வாழ்ந்தவங்களும் ரொம்ப அதிகம். கெட்டவங்க இங்கே பாதிக்கப்பட்டவங்க யாரையும் கை காட்ட முடியாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்த வேகத்துக்கு திடீர் சரிவுகளை சந்திச்சிங்க, மன உளைச்சலை அடைஞ்சிங்க. அந்த மன உளைச்சல்களால் இன்றைக்கி அடுத்த முயற்சிகளில் 99% நாங்கள் முடித்தாலும் 1% அது அப்படியே தடப்பட்டு நின்று 99% வேலைப்பாடுகளையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இப்போது தனஸ்தானத்தில் இருக்கார். குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் நிற்கிறார். இந்த மாதக்கோள்கள் ப்ளஸ் அதோட ராகு 3லும் உகந்த இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான், கேது 9ஆம் இடத்திலும். மாதக்கோள்களில் சூரிய பகவான் உங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு மகர ராசி, உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே நிற்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அதிபதியாகப்பட்டவர் தனுசு ராசியில் 22ஆம் தேதி வரைக்கும் இருந்து உங்களுடைய ராசிக்கு 22ஆம் தேதி பெயர்ச்சியாக உச்சம் அடைகிறார். அடுத்தது சுக்கிர பகவான், அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து 4ஆம் தேதியே, தமிழ் 4ஆம் தேதியே அவர் பெயர்ச்சியாகி தனுசிற்கு மீண்டும் 28ஆம் தேதி பெயர்ச்சியாகி உங்களது ராசிக்கு மகரத்திற்கு வந்துடுவார். ஆக புதன் பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி, அவர் உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்குமே தனுசு ராசியிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 18ஆம் தேதி மகரத்தில் நின்று ஆட்சி செய்கிறார். ஆக இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் உங்களுடைய ராசியிலேயே எல்லா கிரகங்களும் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது எல்லாமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரக்கூடிய அளவுக்கு, எதுலேயும் உங்கள் முயற்சி வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப பலமாக இருக்குது. இதில் கொஞ்சம் நாம் தடுமாடக்கூடிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறது தான். அதுவும் கடந்த 5 வருஷமாக இருந்த சனி இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டார். அப்போது போகும்போது அவர் நல்லதை தான் கொடுப்பார், கெட்டதை கொடுத்துருவார்ன்ற பயம் உங்களுக்கு வேண்டியதே இல்லை. அதுவும் மகரத்திற்கு சொந்த வீட்டில் தனஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நடந்த இழப்புகளை சரி செய்வீங்க. தொழிலில் மட்டுமா நீங்கள் இழந்தீங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை இழந்தீங்க. வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கிற அந்தஸ்து, மரியாதை, உங்களுக்கு வேண்டிய அந்த செல்வம், செல்வாக்கு, பல விதத்தில் நீங்கள் இழப்புகளை சந்தித்து குடும்ப ரீதியில் பல மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. காரணம், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்தீங்க. ஆனால் திடீர் சரிவுகளால் எதிரில் நின்று பேச உங்களுக்கு ஒரு தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க. ஆக இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிடுச்சு. காரணம், 3ஆம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய செயல் ஆற்றலையும் உங்களுடைய ஸ்பீடையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம்
உங்களுக்கு ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்கும். இந்த நிமிஷமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக மொத்தத்தில் குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் சொல்லுவாங்க. தொழிலில் நடந்த இழப்புகளை அந்த குரு பார்வை உங்களது 10ஆம் வீட்டில் விழுது 180 டிகிரியில். அப்போது அந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் அடுத்த மாற்றங்களை உண்டாக்கிடும். அடுத்தது உங்கள் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் லாபங்களை தொழிலில் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது அமையும். அது மட்டுமல்ல, உங்களது கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நடந்த துரோகங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இது இருக்கும். மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்தினால் 100க்கு 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களது வாழ்க்கையில் வேலையில் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாய் நின்று இருந்திருப்பீங்க. அந்த மன உளைச்சலால் வேலையவே விட்டு வெளியில் வந்த சிலர், வேலை இழக்கக்கூடிய நிலையில் சிலர், வேலை இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்று அதே இடத்துல சமாளிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க சிலர். ஆக தன்மானத்திற்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டீங்க, வெயிட்டாக இறங்கிடுவீங்க. அப்படி ஹெவியாக இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசாங்க உத்தியோக ரீதியிலையும் சரி, தொழில்நுட்ப ரீதியிலையும் சரி, உங்களுக்கு உண்டான ஒரு டேர்னிங்கை உண்டாக்கிடுவீங்க. மீண்டும் பதவி உயர்வு அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நினச்ச மாதிரி வேலையில் ஒரு வெயிட்டாக உட்காரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சிலருக்கு விஆர்எஸ் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அது வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே இடத்துல ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைகள் உங்களுக்கு உண்டாகும், உருவாகும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகள் சார்ந்த அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க. வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு எல்லாமே பலமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ராகு 4ஆம் இடத்துல இருந்து உங்களை மன ரீதியில் பல வேதனைகள் உண்டாக்கிட்டார். பல மன உளைச்சல், ஆரோக்கிய ரீதியில் பல பாதிப்புகள், இன்றைக்குமே ஆரோக்கிய ரீதியில் பல பாதிப்புகள், பல கண்டங்கள், தத்துக்களை சந்தித்தவங்க நிறைய, வண்டி வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய, ஏன் மருத்துவ சார்ந்த குடும்பத்தில் மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் சந்தித்தவங்க சிலர். ஆக இது எல்லாத்தையும் கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். கவலைப்படாதீங்க. வேலையில் இருக்கிற சிக்கலை நீக்கி டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. 100% உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் அல்லாமல் வெளிநாடு முயற்சிகள் பண்ணுறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்துகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்ல இலக்குகள் அடைவீங்க. தொழில் குடும்ப சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை அழகாக நிவர்த்தி பண்ணுவீங்க. நம்பி சில விஷயங்கள் ஏமாந்த உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து அது எல்லாத்தையும் சரி செய்திடுவீங்க. மீண்டும் உங்களுடைய அந்தஸ்து மரியாதையை அழகாக நல்ல இலக்குக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். தை மாதம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், ஒரு வரமாக இருக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதியும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். அந்த அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மூமெண்ட் என்னென்னா, திருமண வாழ்க்கைக்குண்டான முயற்சிகள் எடுத்தெடுத்து தோல்விகள் சந்தித்தது தான் மிச்சம். எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் முயற்சிகள் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு இந்த குரு பகவானை விட ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த ராகு உங்களுடைய வேகத்தையும் ஆற்றலையும் அதிகரித்து ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கிடுவார். அடுத்தது உங்களது பொதுப்படையாகவே பாக்கியாதிபதி உங்களுடைய ஸ்தானத்துக்கு, அந்த மகரத்திற்கே வருகிறார். அப்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இதுவரைக்கும் இல்லாத அந்த பாக்கியம், அந்த திருமண வாய்ப்பு டக்குன்னு உங்களுக்கு கைகூடும். அந்த 18ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கைகூடும். அது வரைக்கும் அந்த திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வந்துடும். மேற்கொண்டு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு, எனக்கு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காரணம், உங்களது ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய ராசிக்கே வரார். அப்போ அவர் உச்சம் அடைகிறார். அந்த வாய்ப்புகள் எப்போ கிடைக்கும்னா, இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். அப்போ இப்போ இருந்த முயற்சி எடுத்தால் தான் அந்த 22ஆம் தேதிக்கு மேலே அது சக்ஸஸாக டக்குன்னு உங்களுக்கு அமையும். அதை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு எடுங்க. அது வரைக்கும் அந்த 11ஆம் இடத்திற்கு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பகவான். ஆனாலும் குரு பார்வை அவருக்கு இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. புது கமிட்மெண்ட்டுகள் எது இருந்தாலும், ஒரு வேலை, ஒரு தொழில் சார்ந்த விஷயமோ, இல்லை நாம் ஏதாவது ஒரு முயற்சிகள், ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு எடுக்க, அந்த 22ஆம் தேதிக்கு மேலே புது கமிட்மெண்ட் மேலே டக்குன்னு இறங்கி நீங்கள் செய்யலாம். அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். மேற்கொண்டு நீங்கள்
திருமணமாகி டைவர்ஸ் வரைக்குமே பிரச்சனைகள் உருவாயிடுச்சு, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, எப்படி இதை சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இதை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களது ராசிக்கு பொதுப்படையாகவே அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறார். அஷ்டமத்தில் குரு பார்க்கும் பொழுது கோடி நன்மைகள். எப்படின்னா, குரு பார்வையால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கையில் ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இந்த பிரிவையும் இந்த வேதனையையும் இந்த திருமண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதை அழகாக சரி செய்து உங்களுக்கு அருமையான ரீதியில் கொண்டு வரக்கூடிய பகவான் குரு பகவான் அவர் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை அளிப்பார். ஆக அதை சார்ந்த முயற்சிகளை பலப்படுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சரியாகக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஜென்மத்தில் நிற்கக்கூடிய சூரிய பகவான் நேரடியாக 7ஆம் இடத்தை பார்க்குறார். சூரிய பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்கும். பஞ்சமாதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 28ஆம் தேதி வந்துடுவார். ஆக இந்த கால அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்க போனால் ஒரு நல்ல மேன்மைகள் அடையும். கடந்த காலகட்டங்களில் ராகு 4ஆம் இடத்தில் இருந்ததுனால உங்களுக்கு பொதுவாகவே பெற்ற பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களும் அவர்களுக்காக பார்த்து செய்த பிரச்சனைகள், அது பார்த்து செய்த சில நல்ல விஷயங்கள் பிரச்சனைகளாக மாறிடுச்சு. அது இப்போ அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு சிலருக்கு திருமண வாய்ப்புகளில் பாதிப்புகள், சிலருக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த ரீதியில் பல நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தது. வரக்கூடிய தருணங்களில் அது எல்லாமே உங்களுக்கு சரி செய்யக்கூடிய காலமாக அமையும். ஆக முயற்சிகளை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களது திசா புத்திகளும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கான்னு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் மட்டும் கிடையாது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கூட இந்த தருணத்தில் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேங்க, ரொம்ப பாடுபட்டேன், உழைச்சேன், ரிஸ்க் எடுத்தேன், ஆனால் இது வரைக்குமே எனக்கு ஒரு வீடோ பூமியோ அமைக்க முடியல, அந்த எனக்குன்ட்டு எல்லாம் பர்மனெண்ட்டாகவே இருக்குது, டெம்பரவரியாக இருக்குது, ஆனால் பர்மனெண்ட்டான ஒரு அமைப்பு உண்டாக்க முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். சிலர் கடந்த காலகட்டங்களிலேயே அதற்குண்டான அமைப்பு உருவாக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த மகர ராசிக்கு முதல் சுத்து தான் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்குமே தவிர 7 சனி 2ஆம் சுத்து கொடுக்குற யோகங்கள் இருக்குது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி, அதனால மனசில் வச்சுக்கிங்க. இவர் உங்களுக்கு கொடுக்குறவர் தான் உங்களுக்கு சனி கெடுக்கிறவர் கிடையாது. 2ஆம் சுத்தாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடியது தான். ஆக மொத்தத்தில் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு ஒரு விதத்தில் தீர்க்கமான அமைப்புகளும் மேன்மைகள் இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருந்த குரு ப்ளஸ் 4ஆம் இடத்துல இருந்த குரு கடந்த 2 வருஷத்தில் நம்ம என்னதான் நல்லது உருவாக்கி எல்லாத்தையும் அமைச்சு இன்றைக்கி ஒரு வீடு கட்டி எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருந்த ஒரு சந்தோஷம் போனதுக்கப்புறம் எனக்கு இல்லைங்க. எனக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள், கடன் சுமைகளும் மனக்குழப்பங்களுமே அதிகமாக இருக்கேன்ற குழப்பங்களோடையும் சிலர் இருப்பீங்க. கவலைகள் வேண்டாம். வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் எல்லா மேன்மைகளையும் உருவாக்கி நல்ல இலக்குகளை அடைவீங்க, நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படுவீங்க. மொத்தத்தில் இந்த தை மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய சுய முயற்சியில் நீங்கள் எடுங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகம் இருக்குது. இந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகள் ப்ளஸ் அஷ்டவர்க்கம்ன்றது இருக்குது. அந்த அஷ்டவர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்குன்றது இருக்குது. அதை சார்ந்து அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா, இல்லை சற்று குறைவாக கிடைக்குமா, இல்லை இன்னும் அந்த பலன்கள் ஒரு நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னும் டாப் லெவலில் 7 வரைக்கும் இருந்துட்டால் வேறு லெவலில் வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுத்துரும் இந்த கிரக அமைப்புகள். அப்போது இதை சார்ந்து தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. ஆக மொத்தத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது 100% வெற்றிகளை கொடுக்கும். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.